ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சென்னாகுனிக்கு சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு போட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சென்னாகுனி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா அதில் மண் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 தண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நல்லா வானிலை சூடானோடனே 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொடிசாக அரிஞ்சு வச்சு பெருசாக ஒரு வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா பொன்னீர், நல்லா ஒரு கோல்டன் கலராக வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் நான். ஏன் தக்காளி அரைச்சி சேர்க்குறேன்னா நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும், அதனால் 2 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியோட ஈரப்பதம்லாம் போகணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கினே இருக்கணும். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம கொஞ்ச நேரம் வேகட்டும், நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்பப்போ கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கீழே அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா வெந்துடுச்சு. இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள், நல்லா கட் ஆகுது பாருங்களேன். மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எல்லாம் ஒன்றோடு மசாலா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொச்ச உடனே நம்ம கழுவி வச்சுங்க இல்லைங்களா சென்னாகுனி, அது நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கணும். இது கழுவி வச்சு சென்னாகுனி நான் சேர்த்துக்கிறேன். இது குழஞ்சி போகும், அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும், அதனால தான் நான் கழுவிட்டே யூஸ் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் மூடி போட்டு. நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நான் கொதிக்க விடலான்னு நினைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தால் தண்ணி சுண்டு நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸி. சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு விரும்பி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பசங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க.
வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துருங்க பசங்களுக்கு. தேங்க்யூ, பை பாய். நாட்டுக்கோழி ஒரே ஒரு முறை இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்கள அசந்து போயிடுவாங்க. வீட்டில் செஞ்சுருந்தா இதுன்னு நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாட்டுக்கோழி அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 20 எல்லாம் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீட்டாக வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் அதுவும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நீட்டாக வாக்கில் கட் பண்ண 2 தக்காளி அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம போய் சிக்கன் ரெடி பண்ணலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தயிர், நல்லா ஒரு பேக்கெட் தயிர் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் நல்லா போட்டு சிக்கனை போட்டு நல்லா பரட்டி வைக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனை தயிரோடு ஊறும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக வேகும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆற விட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், சின்னதாக ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொடிசாக அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வரணும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆச்சு. இப்போ நம்ம சிக்கன் அந்த தயிரோடு ஊற வச்சுருந்தீங்களா அது சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு இருக்கு. இப்போது நல்லா கறியும் நல்லா சுருங்கி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் இவ்வளோ திக்காக அந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற பதத்தில் இருக்குது. இப்போது இது நீங்கள் அப்படியே கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் இப்போ சாதத்துக்காக யூஸ் பண்ணுறேன் இந்த குழம்பு. அதனால் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்கல, தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நான் சப்பாத்தி தோசைக்கு யூஸ் பண்ணால் நான் ஃபஸ்ட்டு செஞ்சிங்க இல்லைங்களா, தேங்காய் பால் சேர்க்காமலே அப்படியே நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால்
சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு வாட்டி உங்கள் ஹஸ்பண்ட்ஸோ இல்லை குட்டீஸுங்களுக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாராட்ட வாங்கிக்கோங்க. ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கலாம். பாய். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யணுன்னா இது ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பானிபூரியோடு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா வதக்கிக்கலாம். பொடிசாக அரிஞ்சு வச்சு ஒரு தக்காளி, அதுவும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நம்ம ப்ரெட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு மசாலாவில் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்போது வந்து ப்ரெட்டு வந்து குழையாமல் நம்மளுக்கு ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவே கிடைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேஸு சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு நல்லா இந்த மசாலாவும் ப்ரெட்டு கூட நல்லா கலந்து இருக்கணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி. அப்புறமா 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 6-7 சொட்டு மட்டும் பிழிஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஹோமோ மிக்சர் கொஞ்சம் தூவிக்கலாம். அப்படியே மேலே அது நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். குட்டீஸுங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க வெளியே ஸ்நாக்ஸே கேட்க மாட்டாங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் மழை டைமில் மட்டும் செஞ்சு கொடுத்துடாதீங்க. குழந்தைங்க மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. இந்த கல்யாணத்துலலாம் பார்த்துருப்பீங்கள, வெஜ் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஷேப்பும் சாஃப்டாகவும் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. அது எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் பார்க்கலாமா. இந்த மாதிரி நல்லா முத்தன வாழைக்காவாக இருக்கணும். அது வந்து 3 துண்டாக 3 வாழைக்காவே நல்லா துண்டு துண்டாக போட்டுக்கலாம். நம்ம குக்கரில் போட்டு மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 2 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அது கூல் ஆன உடனே வாழைக்காவை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். தோல் உரித்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது நைஸாக. நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த பாருங்கள் நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையிலே மசிங்க, மிக்சிலெலாம் போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு மெயினே இந்த மீன் மசாலா தாங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, மசாலாவில் உப்பு இருக்கும், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஹைலைட் கொடுக்குறதே இந்த ரவை தான். ரவை 1 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். அந்த சப்பாத்தி மாவு உருட்டும் இல்லைங்களா, அந்த பதத்தில் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா தட்டிட்டு ரவுண்டாக வைக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், ஃபிஷ்ஷு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி நான் வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா
நம்ம வந்து குக்கரில் ஏதோ ஒன்று ஃப்ரை பண்ணாலும் எண்ணெய் அவ்வளோ சீக்கிரம் இசிக்காது, எண்ணெய் அவ்வளோ குடிக்காது. அதனால் நம்ம குக்கரில் வச்சு நல்லா சூடு பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் வந்து 4 துண்டு பிடிக்கும். நல்லா கொஞ்ச நேரம் வெந்து அது மேலே எலும்பி வரும்போது நீங்கள் திருப்பி போடுங்க. அப்போ தான் அது உடையாமல் நம்மளுக்கு ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும். நம்மளுக்கு மேலே நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் அது நல்லா பார்க்கும்போது அந்த ஃபிஷ்ஷு மாதிரி நம்மளுக்கு தெரியும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு கலர் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்துடலாம் நம்ம. ஏன்னா வாழைக்காய் நம்ம வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு கலர் வந்தால் மட்டும் போதும். பாருங்கள், வேறு ஷேப்பில் கூட நீட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் போட்டு கூட பொரித்து கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி பசங்களுக்கு வாழைக்காய் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்து குழந்தைங்க ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேலே பாருங்கள் ப்ரௌன் கலராக இருக்குது. உள்ளே பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷு மாதிரி அந்த ஒயிட் கலர் சூப்பராக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக தேடுறீங்களா? இந்த காலிஃப்ளவர் பட்டாணி சைட் டிஷ்ஷு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக காரசாரமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு, பொடிசாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலராக வந்துடுச்சு. இப்போ நான் பொடிசாக அரிஞ்சிச்சு ஒரு தக்காளி சின்னதாக அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சை பட்டாணி வேக வைக்காமல் பச்சையாக வச்சுருக்கேன், அதுவும் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா வதங்கட்டும். காலிஃப்ளவர் சுடுதண்ணில் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலோடு அந்த காலிஃப்ளவர் நல்லா கலந்து இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. காலிஃப்ளவர் நல்லா கலக்கி விடலாம். தண்ணி கொஞ்ச நேரம் வற்றட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா காலிஃப்ளவர் சுருங்கி இருக்குது. காலிஃப்ளவர் வெந்திருக்கு. பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலமாவுனா பொட்டுக்கடலை, மிக்சியில் பொட்டுக்கடலை தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாதிரி குறன்னு அது சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பொரியலுக்கு எல்லாத்துக்குமே அந்த பொட்டுக்கடலை சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுறேன். இது வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம் எது வேணால் கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ, பை பாய். டயட்டில் இருக்கீங்களா? ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணுமா? காலைல டிஃபன் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக இருக்கணுமா? இந்த சம்பா கோதுமை கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். கிட்ஸுங்களுக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. தயவு செஞ்சு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன், சம்பா கோதுமை ரவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அது வறுக்கும்போது நல்ல ஒரு ஒயிட், இப்போ கோல்டு கலர் இருக்குது, ஒயிட் கலராக மாறும். அந்த கலர் மாறிச்சுன்னா நல்லா வரப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம எடுத்து வேறு பிளேட்டு மாற்றிடலாம்.
இந்த பாருங்கள் உதிரி உதிரியாக வருது. மறுபடியும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச உடனே 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நீட்ட வாக்கில் கட் பண்ண வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதங்கணும். வெங்காயம், சின்ன தக்காளி பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சை பட்டாணி 1 கப்பு, கேரட் 1 கப்பு பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன், எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கேரட்டு பீன்ஸும் நல்லா வதங்கட்டும். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நான் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒன்றுக்கு நம்ம 3 வச்சா தான் நம்மளுக்கு காயும் நல்லா சாஃப்டாக வேகும். ரவை வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா ரவை, அது நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ரவை வந்து கோதுமை இல்லைங்களா, அது வந்து கோதுமை வேவத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் அவ்வளோ தண்ணி வைக்கிறோம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா தண்ணி உறிஞ்சி நல்ல ஒரு பதத்தில் இருக்குது. ஆனால் தண்ணி கொஞ்சம் இருக்குது. நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கலந்து விட்டுனே இருந்தால் நல்லா அது திக்காக வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, ரெடி. ரொம்ப ஈஸி தான். கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுங்களுக்கு மார்னிங் தயவு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. இதெல்லாம் பாரம்பரியமான ஃபுட்டுங்க. தயவு செஞ்சு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். டயட்டில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு மார்னிங் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எனர்ஜிக் ஃபுட்டாக இருக்குது. நீங்கள் காலையிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.